நீங்க ஒரு சொத்தை வாங்க போறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வில்லங்க சான்று பார்ப்பீங்க. எதுக்காக பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த சொத்து இதுக்கு முன்னாடி யாருட்டலாம் இருந்துச்சு, இதுல ஏதாச்சும் வில்லங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட வில்லங்க சான்றை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்தா கண்டிப்பா புரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ரெகுலரா ஒரு வில்லங்க சான்றை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு சொத்தை நம்ம எப்பயாச்சும் ஒரு முறை தான் வாங்குவோம். அப்படி அப்படி இருக்கிறதுனால அந்த வில்லங்க சான்றை நம்ம பார்த்தோன்னே புரியாது. அதுவும் அந்த வில்லங்க சான்றுல நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஆனா நம்ம யாரோ ஒருவருடைய சொத்தை தான் நம்ம வாங்குவோம். அப்படிப்பட்ட அந்த ஒருவருடைய சொத்து யாருட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு போகும்போதுதான் நமக்கு அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நீங்க இப்ப வாங்கக்கூடிய சொத்தோட ஈஸி காப்பியை நம்மளோட ஆப்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 1990 இருந்து 2026 வரைக்கும் எத்தனை முறை இந்த சொத்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பரிவர்த்தனை 1, 2, 3 அப்படின்னு இதில் கொடுக்குற மாதிரியே ஒரு ட்ரீ மேப் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். கடைசியில் இந்த சொத்து யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் தெளிவாக இருக்கும். உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டைப் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸி காப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல டவுன்லோட் ஈஸி காப்பின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துடைய ஜோனு, சப்ஜோனு, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், வில்லேஜ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இந்த இந்த சப்டிவிஷன்ஸ் தான் நீங்க ஈஸி வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் இந்த இடத்துல இருந்துட்டு வேற இடத்தோட ஈஸி காப்பி தான் செலக்ட் பண்ண வேணும் அப்படின்னு எந்த இடத்த வாங்குறீங்களோ அந்த இடத்தோட ஈஸி காப்பி தான் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்த மேப்ல கூகுள் மேப்ல எடுத்துட்டு அந்த இடத்த செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே அந்த இடத்தோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் ஆயிரும். அதாவது ஜோனு, சப்ஜோனு, அதாவது அந்த இடம் எந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் வில்லேஜ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர். சப்டிவிஷன்ல நீங்க எந்தெந்த சப்டிவிஷன்லாம் நீங்க வாங்க போறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு டேட் ஆஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு ஒரு பட்டன் காட்டும். அதாவது உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஈஸி காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே 25 வருஷத்துக்கு அதுவே செலக்ட் பண்ணி ரெடியா இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் நிறைய வருடத்துக்கு பின்னோக்கி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல உங்களோட இயரு, டேட்டு, மந்த்தை மாத்திக்கலாம். மாத்திட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் ஈஸி காப்பி அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஈஸி காப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க ஆப் வழியாகவும் உடனடியாக கிடைச்சிரும். கூடவே அதுக்கு உண்டான ட்ரீ மேப்பும் கிடைச்சிரும். ஒருவேளை அந்த சமயத்துல ட்ரீ மேப் உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்து டு 1 மணி நேரத்துக்குள்ள அதை உடனே ட்ரீ மேப் மேனுவலா ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதாவது ட்ரீ மேப் அப்படின்னு நான் எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன். இந்த சொத்து யார் யாருக்கெல்லாம் இருந்து கிடைச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி யாருட்ட, இதுக்கு முன்னாடி யார்ட்டையாச்சும் பேங்க்லயோ இல்ல தனிநபர்கிட்டயோ அடமானம் இருந்துச்சா அப்படிங்கிற ட்ராக் ஹிஸ்டரி உண்டான ஒரு ட்ரீ மேப் உங்களுக்கு பிடிஎஃபா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். மொபைல் வழியாவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையா புரியும் வகையில டவுன்லோட் பண்ணக்கூடிய ஈஸி காப்பிக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.